ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இன்றைக்கி லைவில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள், சரிங்களா, ரொம்ப சின்ன பாடம் தான், சரிங்களா. இதில் இந்த தொழில்துறை தொகுப்புகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த இண்டஸ்ட்ரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள், சரிங்களா. ஸோ சின்ன பாடம் தான், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின்குள்ளே தான் இருக்கும், சரிங்களா. ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே இந்த பாடத்தை பார்த்துடலாம். வேளாண்மை துறையில் உழைப்பாளர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியாததற்கான காரணம் எது? உணவு தேவையுடன் வருமான தேவையும் நிலையாக உள்ளது. நுகரப்படும் உணவும் பொருளாதார விரிவால் பல மாற்றங்களுக்கு உட்படுகிறது. உணவுப் பொருட்கள் நீண்ட தூரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பதப்படுத்தப்பட்டு முத்திரிடப்படுகிறது. நிலத்தின் இறுதி நில உற்பத்தி குறைந்து கொண்டே போகிறது. ஸோ இங்கே பாருங்க, உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியாத காரணம். இதில் ஆப்ஷன் என்னது? ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் உற்பத்தி திறனை பற்றி பேசுகிறாங்க. அது நிலத்தின் இறுதி நிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருகிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர், சரியா. சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். தொழில்மயமாதலின் ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ தொழில்மயமாதலில் அந்த 4மே முக்கியமான நோக்கம் தான். ரொம்ப முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க. ஏன் ஒரு ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் நிறையா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க? ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறத என்ன சொல்லுவாங்க? இப்போ ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேக்ட்ரி வரப்போகுதுன்னா அந்த ஃபேக்ட்ரி நிறுவனத்துக்கு அரசு சொல்கிற முதல் ரீசன் என்ன? வேலை வாய்ப்பு. இந்த ஃபேக்ட்ரியால் 1,00,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. ஸோ தொழில்மயமாதலின் ஒரு முக்கியமான நோக்கம் இது எல்லாம் இருந்தால், நவீனமயமாக்கும், உற்பத்தி பெருக்கல், சந்தைப்படுத்தல் இருந்தால் முக்கியமான நோக்கம் என்ன? வேலை வாய்ப்பை உருவாக்குது, சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி. தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது எது? அமைப்பு ரீதியிலான மாற்றம், தொழில்நுட்ப மாற்றம், வேளாண் அல்லாத துறைகளின் மாற்றம், வேளாண்மை. ஸோ வேளாண் இதை விட்டுருங்க, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். தொழில்நுட்ப மாற்றம். ஒரு இடத்துல தொழில்மயமாகுது அப்படின்னா பழைய முறைகள் போய் புதிய தொழில்நுட்பங்கள் உள்ள இன்க்ரீட் ஆகும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த ஆல்ரெடி இருக்கிற தொழிலை வந்து பார்த்திங்கன்னா நவீனமயமாகும். ஸோ அடுத்த கேள்வி. மூலப்பொருள்களை பயன்படுத்தும் அடிப்படையிலான தொழிற்சாலை வகை எது? தொழிற்சாலைகளின் வகைகள்னு கொடுத்து, சரிங்களா, ஒரு 4-5 டைப் கொடுத்துருப்பாங்க. அதில் மூலப்பொருள்களை பயன்படுத்தப்படும் அடிப்படையிலான தொழிற்சாலை வகைகள். பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை என்னன்னு சொல்லுவாங்க? உள்ளீடுகள்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளின் வகையை பொறுத்து அந்த தொழிற்சாலையை வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறது, சரிங்களா. விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொகுப்புகள் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? விசைத்தறி மற்றும் மஞ்சள் தொழில் வகுப்புகள் எங்கே அதிகமாக காணப்படுது? தொழில் வகுப்புகள் அப்படின்னா இந்த தொழில் அமைப்புகள் எங்கே அதிகமாக காணப்படுது? எந்த டிஸ்ட்ரிக்ட்? சாரி, மஞ்சள்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? ஈரோடில் மஞ்சள் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். மூட்டை தூக்குறீங்களே மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிப்பாங்க. மஞ்சள் மூட்டை தூக்குறாங்கல்ல அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 70,000 80,000 ரூபா சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மஞ்சள்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மஞ்சள் சந்தையில் வந்து குவியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் விசைத்தறி பவர் லூம்பு அதிகம். துண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, துண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கர்டைன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டிலேருந்து நிறைய பகுதிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஈரோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிக்கூண்டுன்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த மணிக்கூண்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த விசைத்தறி ஹோல்சேல் அவ்வளோ இருக்கும். 1-2 பீஸ் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக அங்கே பண்ணுறது எல்லாமே ஹோல்சேல் தான் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து ஸ்டாண்டப் இந்தியா. மோடி அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்டது ஸ்டாண்டப் இந்தியா, சரிங்களா. அது என்ன டைமு, என்ன சரியான இது என்னது? ஏப்ரல் 5, 2016. ஏப்ரல் 5, 2016 ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, சரிங்களா. அப்புறம் ஸ்வச் பாரத், மேக் இன் இந்தியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோடி கவர்மெண்ட்டில் இந்த பணமதிப்பு டிமானிட்டேஷனு, அது ஜிஎஸ்டி, சரிங்களா. இது எல்லா டேட்டும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுங்க. எல்லாம் அடுத்தடுத்து வந்திருக்கும். 2016, 17,
சரிங்களா. இந்த மாதிரி டைமில் வந்துருக்கும். ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரீன்ஃபீல்டு ஆரம்பிக்கிறதுக்காக எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, பட்டியலினத்த பெண்கள், அவங்களுக்கு வந்து 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் கடன் வழங்குவதற்கான திட்டம். கிரீன்ஃபீல்டு அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட், அதுக்காக ஆஃபீஸ் போடுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸ் போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பேங்குக்கு போகும்போது இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா மூலமாக அவங்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் அவங்களோட பிளானை பொறுத்து கடன் வாங்கிக்க முடியும். சரிங்களா, ரொம்ப நல்ல திட்டம். கிரீன்ஃபீல்டுன்னு கேட்டாலும், பச்சை புல்வெளி திட்டம்னு கேட்டாலும் மேனுஃபேக்சரிங் யூனிட். சரிங்களா, அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்காக. சரிங்களா, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து, மென்பொருள் சேவைகள் அதிகமாக குவிந்துள்ள இடம். மென்பொருள்னா என்ன? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எங்கே அதிகமாக இருக்குது? கண்ணை மூடிட்டு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், யோசிக்கவே கூடாது. எங்கே? தமிழ்நாட்டில் எல்லாரும் போகிறது ஐடி, சென்னை தான். சரிங்களா, சென்னைக்கு அப்புறம் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோயம்புத்தூரில் சில சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூம் ஆகிட்டுருக்கு. கோயம்புத்தூருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி. ஒசூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே கிடையாது, எல்லாமே ஹார்ட்வேர், கனரகம், மற்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அடுத்து, நமது நாட்டின் சிறந்த தொழில்மயமான மாநிலமாக இருந்தபோதும் தமிழ்நாடு சந்திக்கும் குறைகள் எவை? சரிங்களா, வேதிப்பொருள்கள், ஜவுளித்துறை மற்றும் தோல் தொகுப்புகள் மூலம் திரவ கழிவுகள் நமது சுகாதாரத்தை கெடுக்கிறது. முதன்மையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் நிலையான வேலைவாய்ப்புக்கான குறை ஏற்படுகிறது. கரெக்டு தான். தூத்துக்குடி, வேலூர், ஆம்பூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஸ்கின்ல டிசீஸ் வரும். காரணம் இந்த தோல் சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்திங்களா, வேலூர், ஆம்பூர். சரிங்களா, இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ அதே மாதிரி புது டெக்னிக்கல் வர்றதுனால பழசாக இருக்கிற நிறைய பேர்த்துக்கு, புதிய தொழில்நுட்பம் பலவாதங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வேலை இழப்புகள் ஏற்படும். ஸோ இது ரெண்டுமே சரியான குறைகள் தான். இந்த ரெண்டுமே தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சரிங்களா, அடுத்த கேள்வி. தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம், டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப் கார்ப்பரேஷன். சரிங்களா, இது என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், டிட்கோ ஆரம்பிக்கப்பட்டது. டிட்கோ, சிப்காட்டு, டான்சி, டான்செட்கோ, டிக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரிங்களா, இது என்ன வருஷம்? ஆப்ஷன் ஏ 1965. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் கொஞ்சம் ஸ்லோவாக ஆன்சர் போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரை டைப் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆப்ஷனை மட்டும் டைப் பண்ணுங்கள். நான் படித்து காட்டிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் போட்டுருணும். ஏன்னா இப்போ நீங்கள் வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் கேள்வியை நல்லா உள்வாங்கிங்க. ஆன்சர் பண்ணுறது ஸ்பீடாக பண்ணுங்கள். 4 ஆப்ஷனை பாருங்கள், கண்ணும் கையும் வேகமாக வேலை செய்யணும். சிறு தொழில்நுட்ப பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் நிறுவனம். சிறிய தொழில் பிரிவின் புதிய நிறுவனங்களுக்கு மானியம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மானியம், லோனு இதெல்லாம் வழங்குறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சிறு தொழில் பிரிவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒன்று வரும், இது ஒன்று வரணும், ரெண்டில் எது? ஆப்ஷன் டி, தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம். தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம். ஸோ இது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? டான்சிட்கோ. சரிங்களா, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். சரிங்களா, சிட்கோ அப்படின்னா என்னது? தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகங்கிற மாதிரி வரும். சரிங்களா, ஸ்மால் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி. சரிங்களா, இது டான்சிட்கோன்னு சொல்லுவாங்க, இல்லை சிட்கோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அடுத்த கேள்வி. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது. சரிங்களா, புதிய தொழில்நுட்ப பிரிவுகளை நிறுவுவதற்கும் தற்போதுள்ள தொழில்நுட்ப பிரிவுகளை பெருக்குவதற்கும் இது குறித்த அளவிலான நிதி உதவியை செய்கிறது. அனைத்து வகையான தொழில் நிறுவனங்களும் உதவும் என்றாலும் குறிப்பாக 90% மிகச்சிறு, சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுகிறது.
ஸோ அதாவது பெரிய இண்டஸ்ட்ரியோட என்ன சொல்கிறாங்க, எம்எஸ்எம்இ, மினி ஸ்மால் மீடியம், சரிங்களா, மிகச்சிறு, மினி ஸ்மால் மீடியம், இதை தான் என்ன சொல்லுவாங்க, எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா தொழில் பிரிவை நிறுவனத்துக்கு இருந்தாலும் இது அதிகமாக ஹெல்ப் பண்ணது எம்எஸ்எம்இக்கு. ஸோ இதற்கான ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே சரி, சரிங்களா, புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட்டு மற்றும் கைத்தறி புடவைகளுக்கு பிரபலமான இடங்கள் திருப்பூர், மதுரை, காஞ்சிபுரம். பட்டு மற்றும் கைத்தறி. ஆப்ஷன் ஏ போடாதீங்க, பட்டு மற்றும் கைத்தறி புடவைன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. பட்டுக்கு காஞ்சிபுரம், கைத்தறி புடவை, சுங்குடி புடவைக்கெல்லாம் புவிசார் குறியீடு எது வாங்கியிருக்கு, மதுரை வாங்கியிருக்கு. ஸோ 2 மற்றும் 3, மதுரையிலையும் பட்டு, அப்புறம் இந்த கைத்தறி புடவைகள்லாம் மதுரையில் ஃபேமஸ், பட்டுனா காஞ்சிபுரம். ஸோ அடுத்து, தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாக்ஸ் கேள்வி, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகளாவிய தெற்காசிய நாடுகள், உலகளாவிய தெற்கு நாடுகள், சரிங்களா. ஸோ அடுத்து, நாட்டின் பருத்தி மற்றும் பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 80% பங்கினை கொண்டுள்ள மாவட்டம். பின்னலாடைன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. பின்னலாடைனாவே என்ன வந்துடணும் உங்களுக்கு, திருப்பூர் தான், திருப்பூர் தான். அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 80%ங்கிறது குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு, இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகிட்டு வருது. பல்நோக்கு உற்பத்தி செஸ் மையம் எங்கே அமைந்துள்ளது? பல்நோக்கு உற்பத்தி, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்னு போட்டு சிலது கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு உற்பத்திக்காக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு உற்பத்தி ஜெஸ், பல்நோக்கு உற்பத்தி பொருளாதார சிறப்பு மண்டலம் எங்கே அமைந்துள்ளது? பெரம்பலூர். எங்க? பெரம்பலூர், சரிங்களா. அடுத்து, நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைப்பதற்காக ஒரு கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? நாட்டில் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லையா, அதை அமைப்பதற்காக எந்த ஆண்டு அந்த கொள்கையை அமல்படுத்தியிருக்காங்க? ஏப்ரல் 2000. அதாவது இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னா அது எங்கே வந்து இது பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து அரசுகிட்டேருந்து நிறைய உதவி கிடைக்கும், நிறைய மானியம் கிடைக்கும். கரண்ட்டு பில்லு கம்மியாக வரும், இல்லை கரண்ட்டு பில்லை வாங்க மாட்டாங்க, சரிங்களா. வாட்டர் பில்லு கம்மியாக வரும் உங்களுக்கு, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் டியூட்டிலாம் கம்மியாக வரும், சரிங்களா. ஏன்னா அங்கே இருக்கிற நிறையா பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த ஏரியா ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகுங்கிறதுக்கோசரம் கவர்மெண்ட் இதை பண்ணுவாங்க. சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம், சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம். தமிழ்நாடு சிறுதொழில் கழகம், தமிழ்நாடு சிறுதொழில் கழகம், இது என்ன சொல்லுவாங்க, டான்சின்னு சொல்லுவாங்க, சாரி டான்சி. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட், சரிங்களா. டான்சி, TANSI, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் லிமிடெட், சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, ஆன்சர் என்ன இது, சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் உள்நாட்டு நிறுவனம் அல்லாதது? TI சைக்கிள், அசோக் லேலண்ட், ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ், ஹூண்டாய். ஹூண்டாய் தான், ஹூண்டாய் யாருது, ஜப்பான்து, சரியா. ஸோ அடுத்து, சுமை தூக்கும் வாகன முழு பாக கட்டமைப்பிற்காக 50க்கும் மேற்பட்ட அலகுகள் எங்கு காணப்படுகிறது? சுமை தூக்கும் வாகன முழு பாக கட்டமைப்பு, சுமை தூக்கும் வாகனம்னா எது, லாரி, லாரி இந்த டாரஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுமை தூக்கும் வாகனம். முழு பாக கட்டமைப்பு அப்படின்னா அந்த லாரிக்கு பாடி கட்டுறது, இன்ஜின் மட்டும்தான் வரும், இப்படி இன்ஜின் மட்டும்தான் வரும், முன்னாடி இருக்கும் இப்படி இன்ஜின் வரும், சரிங்களா. இதுக்கு மேலே இதை போட்டு டிரைவர் போடுறதுக்கு இந்த இது போட்டு, இல்லை இந்த மூடாக்கு மாதிரி போடுறதுக்கு லாரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாடி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க லாரிக்கு, பஸ்ஸுக்கெல்லாம். ஸோ அது எங்கே அதிகமாக காணப்படுகிறது? 50க்கும் மேற்பட்ட அலகுகள். இந்த ஊர்
கரூர், கரூரில் இருக்கும், திருச்செங்கோடில் இருக்கும், சங்ககிரியில் இருக்கும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கரூர் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரூர், திருச்செங்கோடு, சங்ககிரி மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லாரிக்கு பாடி கட்டுற யூனிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது கரூரில் 50க்கும் மேற்பட்ட யூனிட்ஸ். சரிங்களா? அதாவது இந்த நார்த்து சைட்லேருந்து வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாடி கட்டிட்டு போவாங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் கரூரில். ஸோ அடுத்து தவறான இணையை கண்டறி. இந்த எல்காட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மையங்கள் அமைக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதில் எது தவறு? திருநெல்வேலி கங்கை கொண்டான், சேலம் ஜாகிர் அம்மாபாளையம், ஒசூர் விஸ்வநாதபுரம், திருச்சிராப்பள்ளி விளாங்குறிச்சி. ஆப்ஷன் டி தான் தவறு. ஸோ விளாங்குறிச்சி எங்கே இருக்குது? விளாங்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். சரியா? ஸோ அடுத்து நாட்டின் மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளது? நாட்டின் மொத்தம் எத்தனை ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் உள்ளது? ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் 7 இருக்கும். எத்தனை? 7 மண்டலங்கள். சரிங்களா? தொழிற்சாலைகளின் அதிகப்படியான பரவலை பெற்றுள்ள மாநிலம். தொழிற்சாலை அதிகப்படியான பரவலை பெற்றுள்ள மாநிலம். தொழிற்சாலைகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது? நாம தான். யார்? தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் விரிவாக்கப்பட்ட தொழில்துறை தோட்டங்கள் எங்குள்ளது? தமிழ்நாட்டில் விரிவாக்கப்பட்ட தொழில் தோட்டங்கள் எங்கு உள்ளது? ஸோ எங்க? திருச்சி, ஒசூர், கோயம்புத்தூர், சென்னை. ஒசூர். சரிங்களா? ஸோ தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக திகழ்வது. யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஒரு செகண்ட்லேயே போட்டு போயிடணும். ஒரு செகண்ட் கூட ஆகக்கூடாது, மில்லி செகண்டில் போட்டு போயிடணும். வேலூர். சரிங்களா? தோல் பதனிடல் மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகளின் தொகுப்பு எங்கு காணப்படுகிறது? ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் ஏ மற்றும் சி. வேலூருக்கு அப்புறம் சில தொழில் பதனிடும் தொழிற்சாலைகள் ஈரோட்லையும் திண்டுக்கல்லையும் காணப்படுகிறது. ஸோ ஏ மற்றும் சி. சரிங்களா? இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளுக்கு தாயகமாக விளங்குவது? தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், ஆந்திரா. தொழில்துறை நிறுவனங்களுக்கு, துறைகளுக்கு தாயகமாக விளங்குவது எது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிகமாக விளங்குறது எது? கோயம்புத்தூர். சரிங்களா? எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் எல்காசஸ், சரிங்களா, எக்ஸ்போர்ட் லிமிடெட், சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஐடியில் எத்தனை வச்சுருக்காங்க? 8. சரிங்களா? எல்காட்டில் 8. நாம் ஒரு 4 வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை பார்த்தோம் இல்லையா, அதோட சேர்த்து இன்னும் 4 இருக்கும். நுகர்வோர் வாங்கும் விலையை விட விவசாயிகள் பெரும் விலை குறைவாக இருப்பதற்கான காரணம், அதாவது நம்ம எம்ஆர்பி அதிகமாக இருக்கும், ஆனால் அதுக்கு விற்கிற விவசாயிகள் வாங்குற பணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்க வந்து ஒரு 30 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா எம்ஆர்பி நமக்கு எவ்வளோ வரும்? 100 ரூபா வரும். பேலன்ஸ் 70 ரூபா மிஸ் ஆவதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. உணவு தேவையுடன் வருமான தேவையும் நிலையாக உள்ளது. நுகரப்படும் உணவும் பொருளாதார விரிவால் பல மாற்றங்களை உட்படுகிறது. உணவுப் பொருட்கள் நீண்ட தூரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பதப்படுத்தப்பட்டு முத்திரையிடப்படுகிறது. நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தி குறைந்து கொண்டே வருகிறது. விவசாயிகள் விலை வந்து கம்மியாக வாங்குறதுக்கும் அது நம்மகிட்ட வரும்போது அதிகமாக வாங்குறதுக்கும் இடையில 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள், அது இங்கே கொடுக்கல. 2வது வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து பதப்படுத்தப்பட்டு முத்திரையிடப்படுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும்போது அது ப்ரைஸ் அதிகமாகவும் அதை விளைவித்த விவசாயிக்கு விலை கம்மியாகவும் கிடைக்குது. ஸோ இதில் இடைத்தரகர்கள் கொடுத்தாங்கன்னா அதுவும் வர மாதிரி இருக்கும். ஆனால் கொடுக்கறது இந்த எக்ஸ்போர்ட்டுக்கோசரம் இந்த டிரான்ஸ்போர்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம போட்டலாம். சரிங்களா? அடுத்து தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்து, இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற கருத்தை கொண்டு வந்தவர் யார்? ஜான் மார்ஷல், ஆல்பர்ட் ஷோர், ஜேக்கப் கிளீன், ஆல்பர்ட் மார்ஷல். ஆல்பர்ட் மார்ஷல். சரிங்களா? ஆப்ஷன் டி ஆல்பர்ட் மார்ஷல்.
ஸோ அடுத்து கொதிகலன் மற்றும் விசையாழிகள் தயாரிப்பதற்கான பாரத கனரக மின்சாதன நிறுவனத்தை மத்திய அரசு எங்கு நிறுவியுள்ளது? இதை தான் என்ன சொல்லுவாங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இந்த லைவ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்களே நிறையா பேர் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருப்பீங்க. எங்கே? திருச்சி. திருச்சியில் பெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரிங்களா? பெல் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் திருச்சியில் தான் இருக்குது. ஸோ அடுத்து போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகன தொழிற்சாலை நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? போர் தளவாடங்கள் இந்த ஆர்மி பேசஸ்க்கோசரம் சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயாரிக்கிற வாகன தொழிற்சாலை எங்கே? ஆவடி. ஆவடியில் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். சென்னையில் முதல்ல யாராவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை தொடர்னா முதல்ல எங்கே போவாங்க? ஆவடிக்கு தான் போவாங்க. சரிங்களா? இப்போ தான் ஐடி, அதுக்கு முன்னாடி ஆவடி தான். ஸோ 1950களில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு உதவியாக தொழில் தோட்டங்கள் எங்கு நிறுவப்பட்டது? தொழில் தோட்டங்கள் இப்போ தற்போது அதிகமாக இருக்கிறது ஒசூர்னு பார்த்தோம். 1950களில் யார் ஆரம்பிச்சிருப்பார்? காமராஜரே ஆரம்பிச்சிருப்பார். இங்கே ஒரு விஷயம் தொடங்கியிருப்பார். அது எந்த ஊர்? அதுவும் ஆவடி தான். காமராஜர் ஆவடியில் நிறைய ஃபேக்ட்ரி திறந்தார் 50களில். நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வேலை தேடி வரும்போது ஐடி, பெருங்குடி, தாம்பரம் இங்கே மாதிரி வேலை தராங்க. அது ஆரம்பத்தில் எங்கே போவாங்க? ஆவடி தான் போவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை எங்கு நிறுவப்பட்டது? செயில். ஸ்டீல், அலுமினியம் வரும். செயில் எங்கே நிறுவனாங்க? சேலத்தில். எந்த ஆண்டு? 1973. 1973. சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. ஒசூர் ஒரு தானியங்கி தொகுப்பாகும். இங்கு டிவிஎஸ் மற்றும் அசோக் லேலண்ட் போன்ற நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை இயக்கி வருகின்றன. கோயம்புத்தூர் பகுதி ஒரு தானியங்களின் தொகுப்பாக வளர்ந்து வருகிறது. இதில் எது சரியான கூற்று? 1, 2, 3? ஆப்ஷன் பி 1, 2, 3. சரிங்களா? டிவிஎஸ் ஒசூரில் தான் இருக்குது, அசோக் லேலண்ட் ஒசூரில் தான் இருக்குது. இப்போ பக்கமாக தொடங்கின ஒரு மிகப்பெரிய நிறுவனம் எது? ஓலா இபைக்கு. ஓலா இபைக்கு எங்கே இருக்குது? அசோக் லேலண்டில் தான் இருக்குது. சாரி, ஒசூரில் தான் தொடங்கியிருக்காங்க. இன்னும் இந்த கியா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் தொடங்கிறதுக்கோசரம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகள் உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்கள் அவை. தரை விரிப்புனா இந்த டோர் மேட்டு, சரிங்களா, கிரவுண்ட் மேட்டெல்லாம் போடுவாங்களே, அது எங்கே? தலவானூர், பவானி, குமராபாளையம். தெரியும் சில பேர் ஆப்ஷன் ஏ போடுவீங்க. இல்லை, ஆப்ஷன் சி பவானி மற்றும் குமராபாளையம். பவானி மற்றும் குமராபாளையத்தில் மேட்டு மட்டும் இல்லாமல் குமராபாளையத்தில் பெட்ஷீட்டு போர்வைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ். பவானிலையும் அது மாதிரி தான். பவானி, காங்கேயத்திலாம் பெட்ஷீட்டு எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா? அடுத்து 36. பட்டாசு மற்றும் அச்சிடல் தொழிலின் நாட்டின் சிறந்த நகரமாக திகழ்வது எது? இந்த நகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேரு என்னன்னு சொல்லியிருப்பார்? குட்டி ஜப்பான்னு சொல்லியிருப்பார். அது என்னது? அண்ணன் மூடிட்டு போட்டுருணும். சிவகாசி. ஸோ 90% தீப்பெட்டி, 90% தீப்பெட்டி, சரிங்களா, 60% பட்டாசெல்லாம் எங்கேருந்து போகுது? சிவகாசியிலேருந்து தான் போகுது. அதே மாதிரி இந்த அச்சிடம் தொழிற்சாலையும் சிவகாசியில் தான் அதிகம். சரியா? ஸோ அடுத்து இந்தியாவில் அதிக அளவில் பொறியியல் கல்லூரிகள், பல் தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழில் பயிற்சி மையம் போன்றவற்றின் புகலிடமாக உள்ள மாநிலம் எது? நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், டென்டல் காலேஜஸ், சரிங்களா, அப்புறம் ஐடிஐ. வடநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க. எந்த நாட்டில்? எந்த மாநிலத்தில்? நம்ம மாநிலம் தான், தமிழ்நாடு. அதிகப்படியான இன்ஜினியரிங் காலேஜஸ். அதனால தான் தமிழ்நாட்டில் இன்ஜினியர்ஸு தெருவுக்கு ஒரு 20-30 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சிப்காட் 1971. 1971. சரிங்களா? ஸோ அடுத்தது
ஸ்டாண்ட் அப் இந்தியா பார்த்தப்ப ஷார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியா என்ன வருஷம்? நான் வச்சுக்கிறது ஈஸி. 1/16/2016, ஜனவரி 16, 2016. சரிங்களா? ஜனவரி 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா 2016 தான் ஸ்டார்ட் அப் இந்தியாவை ஆரம்பித்தார். யார்? மோடி அவர்கள். ஸ்டார்ட் அப் அப்படின்னா சில தொழில் முனைவர்களுக்கான சிறப்பு திட்டங்கள். நாட்டின் மின்னணு சாதன உற்பத்தியின் மையமாக திகழ்வது. மின்னணு சாதனம், மின்னணு எலக்ட்ரிக்கல்ஸ், சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிறது எது? சென்னை தான். சென்னை தான். அந்த டேப் ரிகார்டர், இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நிறைய அதிகமாக இருக்குது சென்னையில் தான். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தொழில் முனைவோர் என்பதர் புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் ஆவார். இவர்களிடம் சிறந்த நிர்வாகத்திறன், வலிமையான குழுவை அமைக்கும் திறமைகளும் தேவையான தலைமைக்கான பண்புகளும் இருக்கும். தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்கான செயல்முறைகளே தொழில் முனைவு எனப்படும். தொழில் முனைவர்னா யாரு? இந்த என்டர்பிரனர்னு சொல்லுவாங்க, ஆண்டர்பிரனர்னு சொல்லுவாங்க. புது ஸ்டார்ட் அப்ஸை தொடங்குறவங்க. இதில் சரியான கூற்று எது? 1, 2, 3 மூணுமே சரிதான். சரிங்களா? அதிகமான ஸ்டார்ட் அப்ஸு நம்ம ஆளுங்க தான் ஆரம்பிப்பாங்க தமிழ்நாட்டு. சரிங்களா? அடுத்து, சிறு உற்பத்தியாளர்களை சிறந்த சந்தைகளோடு இணைத்து அவர்களுக்கு நற்பலனை கொடுப்பது. சிறு உற்பத்தியாளர்களை சிறந்த சந்தைகளோடு இணைத்து நற்பலனை கொடுப்பது எது? ஒரு சிறு உற்பத்தியாளரை சந்தைகளோடு இணைப்பது எது? போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? ஸோ இப்போ தகவல் தொழில்நுட்பம், இணையம் என்னதான் இருந்தாலும் ஸோ போக்குவரத்து இருந்தால் தான் சில விஷயங்களை போய் சேர்க்க முடியும். ஸோ அடுத்து, பின்வருவற்றுள் ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் அமைந்துள்ள இடங்கள். ஒசூர், வயலூர், நாங்குநேரி, எண்ணூர். ஜெஸ், எல்காட் ஜெஸ். 1, 2, 3, 4. சரிங்களா? 4 இடத்துலையுமே இந்த ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் இருக்குது. அடுத்து மெப்ஸ். மெப்ஸின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? சென்னை தான். அது சென்னையில் மெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பு. மெப்ஸ் இறங்குறீங்களானே கேட்பாங்க. முதல்ல அந்த இடம் மெப்ஸுக்கு தான் ஃபேமஸாக இருந்துச்சு. என்ன இடம்? சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தாம்பரம். சரிங்களா? மெப்ஸ்னா என்ன? ஸோ மெப்ஸ்னா மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். சரிங்களா? மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெப்ஸ், தாம்பரத்தில் இருக்கு. அடுத்து 45வது கேள்வி, 1970 மற்றும் 80களில் வீட்டு அலங்கார பொருட்களுக்கான தொழில் தொகுப்புகள் எங்கு உருவாகியுள்ளது? 70, 80 வீட்டு அலங்கார பொருட்கள். இன்ன வரைக்கும் வீட்டு அலங்கார பொருட்களுக்கு இங்கிருந்து அதிகமான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. எங்க? அதுவும் கரூர் தான். கரூர் சின்ன ஊர் தாங்க. சரிங்களா? கரூர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஊர். ஆனால் கரூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி சம்மந்தமான விஷயம், வீட்டு அலங்கார பொருட்கள் சம்மந்தமான விஷயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரிக்கு பாடி கட்டுறது, பஸ்ஸுக்கு பாடி கட்டுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செறிஞ்சிருக்கு. கரூரில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் நிறையா பீப்புள்ஸ் யார்? பணக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. மாநிலம் முழுவதும் பல்வேறு சிறிய நகரங்களின் தொழில் தொகுப்புகள் எங்கு குவிந்துள்ளன? மேற்கு வட்டாரம். எங்க? மேற்கு வட்டாரம். சரிங்களா? ஸோ அடுத்து, தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தது. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை வட்டாரங்கள், அந்த டிஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதே ஆரம்பிச்சிருப்பார். யாரு? ஆல்பர்ட் மார்ஷல். சரிங்களா? ஸோ அடுத்து, வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பு. வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பு, அதாவது ஒரு ஜியோகிராஃபிக்குள்ள மட்டும் நிறைய நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா? இங்கே கொஞ்சம் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இதுதான் பாடமே.
பாடத்தோட பேர் என்ன? தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள். சரிங்களா? ஸோ அடுத்து, நிறுவன உரிமையாளர்கள் அடிப்படையில் தொழிற்சாலைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? நிறுவன உரிமையாளர்கள் அடிப்படையில் தொழிற்சாலைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? இவை அனைத்தும் சரிங்களா? முதல்ல பொது உரிமையாளர்கள், கவர்மெண்ட், தனியார், கவர்மெண்ட் தனியார் ரெண்டு சேர்ந்த கூட்டுறவு. சரிங்களா? இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையாளர்கள் அடிப்படையில்னா இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இது தனியார் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்து, வெளியீடுகள் மற்றும் உற்பத்தியாளரால் பயன்படுத்தப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெளியீடுகள் மற்றொரு உற்பத்தியாளரால் ஒரு இதிலிருந்து ப்ராசஸ் பண்ணி வெளியே வந்து இன்னொரு உற்பத்தியாளரால், அதாவது மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அப்போ அது பேர் என்ன? நுகர்வோர் பண்டங்கள் துறை. நுகர்வோர் பண்டங்கள் துறை. சரிங்களா? அடுத்த கேள்வி, ஒரு நிறுவனம் சிறியது அல்லது நடுத்தரம் அல்லது பெரியது என்பதை தீர்மானிக்க அரசு பொதுவாக பயன்படுத்தப்படும் அளவுகோல். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அது மினியா, ஸ்மாலா இல்லை மீடியமா, எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? அதோட முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். சரிங்களா? 10 லட்சத்திலிருந்து 50 லட்சம் இருந்தால் இது மினி, 50 லட்சத்திலிருந்து 1 கோடி இருந்தால் இது ஸ்மாலு, 1 கோடியிலேருந்து 5 கோடிக்குள்ளே இதோட முதலீடு இருந்துச்சுன்னா அது மீடியம். அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கான விஷயம் என்னது? முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து, பருத்தி நூல் சந்தையை விரிவுபடுத்தவும் நெசவு தொழில் வளரவும் காரணமாக அமைந்தது எது? பருத்தி நூல் சந்தையை விரிவுபடுத்தவும் நெசவு தொழில் வளரவும். தெரியும், அது இல்லை. ஆப்ஷன் டி, ரயில்வே துறை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே ப்ராசஸிங் பண்ணி அங்கேருந்து இன்னொரு சைடு கொண்டு போய் மார்க்கெட் பண்ணாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உதவுனது எது? ரயில்வே துறை. கம்மி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, பஸ்ஸு கார் ஆதிச்சு கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டதுக்கான காரணம்? தமிழ்நாடு பல நூற்றாண்டுகளாக தென்கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டதுக்கான காரணம்? ஏன்னா தமிழ்நாடு கிழக்கு கடற்கரையோரம் இருக்கும். சரிங்களா? பறந்து விரிந்த கடற்கரை. ஸோ கப்பலில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போனாங்க. சரியா? அடுத்து, பொருளாதார முன்னேற்றத்தில் எதனை ஏற்படுத்துவது அவசியம்? அமைப்பு ரீதியிலான மாற்றம், தொழில் மாற்றம், வேளாண் அல்லாத துறைகளின் மாற்றம், நவீன தொழில்நுட்பங்கள். இது எல்லாமே முக்கியம். இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம். ஆனால் இது எல்லாத்துக்கும் கோர் எது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றுறது, அமைப்பு ரீதியிலான மாற்றம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கீழ்காண்டவற்றுள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணை ஈட்டவும் உதவுவது? மரபுசார் வேளாண்மை, பண்டைய தொழில்நுட்பங்கள், வேளாண் அல்லாத துறைகளின் மாற்றம், தொழில்மயமாதல். ஒரு நாடு தொழில்மயமானாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ண முடியும், அந்நிய செலாவணை ஈட்ட முடியும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி, தொழில்மயமாதல். 56வது கேள்வி, மென்பொருள் உற்பத்தி சேவையில் சிறந்த மையங்களாக விளங்குபவை? திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர். மென்பொருள், சாஃப்ட்வேர், இது சம்பந்தமான ஆல்ரெடி நம்ம ஒரு பார்த்தோம். எது? சென்னை, கோயம்புத்தூர் தான். திருநெல்வேலிலாம் சாஃப்ட்வேரில் வராது. சரிங்களா? அடுத்து 57வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சுமை தூக்கும் வாகன முழுப்பாக கட்டமைப்பிற்காக தொழிற்சாலைகளுக்கு பெயர் பெற்ற இடங்கள்? திருச்சி, நாமக்கல், திருச்செங்கோடு. நான் ஆல்ரெடி இந்த பேர்லாம் சொன்னேன். நாமக்கல், திருச்செங்கோடு. நாமக்கல், திருச்செங்கோடு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கேள்வி, திருப்பூரானது 1950களின் பிற்பகுதியில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக திகழ்கிறது. இது உலகின் மிகப்பெரிய வெற்றியின் காரணமாக உலக சந்தையில் உலகின் வடக்கு அரைக்கோளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தொகுப்பாக காணப்படுகிறது. தொகுப்பாக இந்த இடம் உள்ளது. ஆப்ஷன்
ஏ 1 2 3, ஆப்ஷன் பி 1 2, ஆப்ஷன் சி 2 3, ஆப்ஷன் டி 1 3. எதுக்கு பிரச்சனை? ஒன்று போட்டு போயிடலாம். இல்லை, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கேள்வியை ஒரு தடவை உத்து கவனிங்கன்னு. ஆப்ஷன் 1 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ வடக்கு அரைக்கோளமாக வரும். உலகின் வடக்கு அரைக்கோளத்தில் சக்தி வாய்ந்த தொகுப்பு இல்லை. பூமி எங்கே இருக்குது? தெற்கு அரைக்கோளம். தெற்கு அரைக்கோளம். இதனால தான் கேள்வியை பார்த்து போடணும்னு மக்கள். சரிங்களா? ஸோ இந்த லைவ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். சரிங்களா? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.